மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இறங்கும் மார்க்கெட் வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட 200 250 பாயிண்ட் இன்றைக்கி இறங்கும். ஒரு சிலர் வந்து 500 பாயிண்ட் கூட இன்றைக்கி இறங்கக்கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் இன்றைக்கி சொல்கிறத கேட்டோம். ஸோ அது அப்படியே நேர் எதிர்மாறாக அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கூடியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து ஐடி ஸ்டாக்ஸு ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விலை கூடும் அப்படின்னு சொல்லி மார்னிங் வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆயில் ஸ்டாக் பெரிய அளவில் கூடலை. நாம் கூட எதிர்பார்த்தோம் மார்க்கெட் வந்து ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் வந்து இன்றைக்கி ப்ளஸில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தளவு வந்து ஒரு 227 புள்ளிகள் இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி. அதே மாதிரி ஓப்பன் பார்த்தோம் அப்படின்னா 24,732. ஸோ ஸ்லைட் இதில் தான் இருந்து ஹை பார்த்தோன்னா 24,967, லோ வந்து 24,703. ஸோ இன்றைக்கி வந்து லோவில் வந்து ஹை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 264 புள்ளிகள் இன்றைக்கி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹை வந்து 24,967. ஸோ க்ளோசிங் அப்போ வந்து 24,946 முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல சஸ்டெயின் ஆகி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 493 புள்ளிகள் அதிகரித்து 67,472 முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 417 புள்ளிகள் அதிகரித்து 55,944 முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ராடர் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பிஎஸ்சியில் வந்து ஒரு 1944 பங்குகள் அட்வான்ஸ். ஆனால் டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோம் 2,151 பங்குகள் டிக்ளைன்ஸாக இருந்தது. 52 வாரம் உச்சந்தொட்ட பங்குகள் 101 இருந்தது. 52 வாரம் லோ பார்த்தோம் அப்படின்னா 71 பங்குகளாக இருந்தது. இன்றைக்கி என்எஸ்சியில் பார்த்தோம் சரியாக இருந்தது. ஸோ 1,483 பங்குகள் வந்து அட்வான்ஸ், 1,446 பங்குகள் டிக்ளைன்ஸ். அதே மாதிரி பார்த்தோன்னா 66 பங்குகள் வந்து ஃபிஃப்டி ஹையாக இருந்தது. அப்பர் சர்க்கியூட் 85 இருந்தது. லோயர் சர்க்கியூட் 80 இருந்தது. 52 வாரம் வீக் லோ பார்த்தோன்னா 27 பங்குகளாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஐடி பங்குகள் கிட்டத்தட்ட 1.5 ரியாலிட்டி ஐடி பங்குகள் வந்து 1.5% கூடி இருந்தது செக்டரல் இண்டஸ்ட்ரீஸில். அதே மாதிரி பார்த்தா ரியாலிட்டி வந்து 1.21 ஒரு 1.21% கூடி இருந்தது. அதுமாதிரி மீதி எல்லாமே வந்து சராசரி 1% வரைக்கும் கூடி இருந்தது. ரொம்ப பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாத துறை அப்படி எதுவும் பார்த்தா இன்றைக்கி ஒரு ஆட்டோ செக்டர் மட்டும் ஆட்டோ மற்றும் எஃப்எம்சிஜி துறை மட்டும் பெரிய அளவில் வந்து இன்றைக்கி இது பண்ணல. மீதி எல்லாமே ஓரளவு வந்து நல்லா இருந்தது பங்கு. அதே மாதிரி 1:1 ரேஷியோவில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு முடிஞ்சுது. நான் வந்து இன்றைக்கி இந்த அளவு வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி. ஏன்னா மிடில் ஈஸ்ட் பிரச்சனையில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இறங்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மிடில் ஈஸ்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கெத்து தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கெத்து காட்டியிருக்கோம் நம்ம மார்க்கெட். ஸோ அதேமாதிரி பார்த்தா நம்ம நாளைக்கு கூட நம்ம மார்க்கெட் வந்து 25,000 தாண்டி வந்து போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி நல்ல ஒரு முடிவு முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து இறங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டவுட்டு தான். நாளைக்கும் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது. நாளைக்கு கிட்டத்தட்ட கேப் அப் ஓப்பனாகவே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 80 புள்ளிகள் வரைக்கும் கேப் அப் ஓப்பன் நாளைக்கு இருக்கலாம்னு தோணுது. பார்க்கலாம்.